ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்சி ஃபிட்னஸ் சிவகாசியில் தான் இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகாசிக்கு திருத்தங்கல் போகிற வழியில் அசோக் உள்ளக்க நேராக கடைசி வந்து லெஃப்ட் சைடில் திரும்பிட்டீங்கன்னா ஜென்சி ஃபிட்னஸ் இருக்குது. ஜிம் டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ப்ஸ் சாப்பிட்டா கொழுப்பு கூடுமா, கார்ப்ஸ் சாப்பிட்டா கொழுப்பு கூடுமாங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைஸ் சாப்பிட்டா ஃபேட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? சப்பாத்தி தோசை எல்லாம் கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நாம் கிளியர் பண்ண போகிற பிக்கஸ்ட் ஃபிட்னஸ் டவுட், கார்ப்ஸ் சாப்பிட்டா கொழுப்பு கூடுமா. ஜிம் பிகினர்ஸ், வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். என்ன கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா உங்கள் பாடிக்கு மெயின் எனர்ஜி சோர்ஸுங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் கார்ப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபியூவல், ப்ரோட்டீன் இஸ் ஈக்குவல் டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவுது, ஃபேட் எதுக்குன்னா ஹார்மோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவுதுங்க. கார்ப்ஸ் இல்லைன்னா பாடி வீக் ஆகிடும். கார்ப்ஸ் தான் ஃபேட்டுக்கு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ட்ரூத் என்னென்னா கார்ப்ஸ் சாப்பிட்டா ஃபேட் கூடாது. எக்ஸஸ் கேலரிஸ் தான் சாப்பிட்டா தான் ஃபேட் கூடும். ரைஸ், சப்பாத்தி, தோசை இவை எல்லாம் ஃபேட் ஃபுட்ஸ் இல்லைங்க. குவான்டிட்டி கண்ட்ரோல் இல்லைன்னா சாப்பிட்டா எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அது ஃபேட் கூடும். கேலரிஸ் முக்கியமாக கார்ப்ஸ் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் லாஸ்க்கு சிம்பிள் ஃபார்முலா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கேலரிஸ் இன் உள்ளே எடுக்கிறது கிரேட்டர் தேன் கேலரிஸ் அவுட் அப்படின்னா அது ஃபேட் கெயின் ஆகுங்க. அதே இது கேலோரிஸ் இன் லெஸ் தேன் கேலோரிஸ் அவுட் அப்படின்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். சரிங்களா? கார்ப்ஸ் இல்லை, கேலரிஸ் தான் டெசிஷன் எடுக்குது. கார்ப்ஸ் ஈட் பண்ணியும் வெயிட் லாஸ் பாசிபிள் தான். ஜிம் போகிறவங்களுக்கு கார்ப்ஸ் ரொம்ப முக்கியம். கார்ப்ஸ் இல்லைன்னா ஒர்க் அவுட் எனர்ஜி இருக்காதுங்க, ஸ்ட்ரென்த் குறையும், மசில் லாஸ் கூட ஆகலாம். ஒர்க் அவுட்க்கு கார்ப்ஸ் ஃபியூவல் மாதிரி. குட் கார்ப்ஸ் விசஸ் பேட் கார்ப்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். கார்ப்ஸில் 2 டைப்ஸ் இருக்குங்க. குட் கார்ப்ஸ் எதெல்லாம் குட் கார்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் கண்ட்ரோல்டு குவான்டிட்டியில் எடுக்கும் போது அது குட் கார்ப்ஸ் தான். ஓட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்லட்ஸ் இதெல்லாம் குட் கார்ப்ஸுங்க. லிமிட் பண்ண வேண்டிய பேட் கார்ப்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா சுகரி ட்ரிங்க்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் பேட் கார்ப்ஸ். கார்ப்ஸ் பேட் இல்லை, குவான்டிட்டி மேட்டர்ஸுங்க. கார்ப்ஸ் எப்போ சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமிங்கில் ஓவர் திங்கிங் வேண்டாம். சிம்பிள் ரூல், ஒர்க் அவுட் டைமுக்கு கார்ப்ஸ் ஓகே. நைட் கார்ப்ஸ் பேட்னு மித்து இருக்குது. டோட்டல் டெய்லி கேலரிஸ் தான் இம்பார்ட்டண்ட். காமன் கார்ப்ஸ் மித் என்னன்னு பார்க்கலாமா? பீப்புள் நம்புகிற மித், ஆனால் அது உண்மை கிடையாது. ரைஸ் தான் ஃபேட் ஃபுட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க, அது ஆனால் உண்மை கிடையாது. நைட்டில் கார்ப்ஸ் ஈட் பண்ணால் ஃபேட் ஆகும்னு நினைக்கிறாங்க, அதுவும் உண்மை கிடையாது. கார்ப்ஸ் கட் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஃபேட் லாஸ் நடக்கும்னு நினைக்கிறாங்க, அதுவும் உண்மை கிடையாது. எது உண்மை பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் வெயிட் ட்ராப்க்கு வாட்டர் லாஸ் தான், லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ் எனிமி இல்லைங்க, ஓவர் ஈட்டிங் தான் எனிமி. பேலன்ஸ்டான டயட், கரெக்டான கலோரிஸ், கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் இருந்தால் கார்ப்ஸ் ஈட் பண்ணியும் ஃபிட்டாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிம் டிப்ஸில் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye and thank you.